தமிழ்நாட்டினுடைய அரசியல் சமீப காலமாக ஆதவ் அர்ஜுனாவிடமிருந்து விஜய் முதலமைச்சர் நாற்காலிக்கு வருகிறார் என்பதை தாண்டி இப்பொழுது எடப்பாடி முதலமைச்சர் ஆக்குவது தான் விஜய் ரசிகர்கள் தொண்டர்களினுடைய பிரதான வேலையாக அமைந்திருக்கிறது. இதை நோக்கி நகர்த்தக்கூடிய வேலையைத்தான் ஆதவ் அர்ஜுனா துவங்கி இருக்கிறார். இதற்கு கட்டளை மையம் டெல்லியிலிருந்து கொடுக்கப்படுகிற உத்தரவுகளை ஆதவ் அர்ஜுனா சிறமேற்கொண்டு செய்து வருகிறார். அப்போ விஜயனுடைய முதலமைச்சர் நாற்காலி ஆசை என்ன ஆனது? மிக எளிதில் பாஜகவோடு அதிமுகவோடு கூட்டணி வைத்துக் கொள்கிற அளவுக்கு அவருடைய நிலைமை ஏன் இறங்கி வந்தது? இப்படியான பல கேள்விகள் என்னாச்சு? இப்படியான பல கேள்விகள் தமிழக அரசியலில் விவாத மேடைகளாக மாறியிருக்கிறது. திமுகவை பொறுத்தவரை திமுக மிகப்பெரிய அதிர்வில் உறைந்து கிடக்கிறது. விஜய் தனியாக நிற்பார் முதலமைச்சர் நாற்காலி. இதில் அதிமுக வாக்கு தனியாக, திமுக வாக்கு தனியாக, அப்படி இப்போ பிரிகிற பொழுது சிறுபான்மை மக்களுடைய முஸ்லீம், கிறிஸ்துவ, தலித்து வாக்குகள் தன்னை காப்பாற்றிவிடும், மயிரிழையில் உயிர் தப்பிவிடலாம் என்று திமுகவுடைய கணக்கு அடித்து நொறுக்கப்பட்டு விட்டது.